அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. இரவு 1 மணிக்குள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய போட்டோவை பாருங்கள். பணம், பெயர், புகழ், சொந்த வீடு, 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க, விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. ஸ்ரீ அனுமனுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதாங்க. இதுல மந்திரங்களோ பூஜைகளோ எதுவுமே கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இன்றைய ஒரு நாள் வெறும் 5 நிமிடங்கள் இந்த மெத்தட்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்க, ஹனுமனுடைய ஜாதகத்தை நம்ம எப்படி எந்த நேரத்துல பார்க்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் கருங்காலிகள் தாங்க கிடைக்குது. அதை நம்ம அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையோ பலன்களையோ அது கொடுக்க போவதில்லை. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்கும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலையை நம்ம வாங்கி வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சதா நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்கும் இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இதை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியானது தான். மேலும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதுல குறிப்பிடும் பலன்கள்னு பார்த்தோம்னா, நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியதுன்னு இதற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. வராகி அன்னையினுடைய பூரணமான பேரருளையும் பெற்றுத்தரும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். இந்த ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை போடக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் சொல்லலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலை இவைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, சாஸ்திர விதிகள் இருக்கு. கருங்காலி மாலைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிவிலக்குகளும் கிடையாதுங்க. இன்றைய தினம் தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக முதல் பூஜையை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு தாங்க இந்த கருங்காலி மாலைகளை நம்ம வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜையை செய்ய போறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிசம்பர் 30ஆம் தேதி சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி. இன்னைக்கு பூஜை மற்றும் மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு ஜனவரி 2ஆம் தேதி நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம், கொரியர் அனுப்பிடுவோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு இப்போதைக்கு 2 கருங்காலி மாலைகள் தாங்க அதிகபட்சமாக கொடுக்க முடியும். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் தனியாக இருக்கும். இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதுல வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல், நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. இது நம்மள இன்னமும் அதிகமா கனெக்டடா வச்சிருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப்ஸ் ஓபன் ஆகும். ஒன்று டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று அஸ்ட்ராலஜி சப்போர்ட். இந்த ரெண்டுத்திலயுமே கிரீன் கலர் டிக் போட்டிருக்கும். அதுல நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஏன்னா சில பேர் தெரியாம ஆட் குரூப்
கொடுத்து புதியதா குரூப்ஸ் கிரியேட் பண்றாங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற இந்த 2 குரூப்ஸ்ல நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தாலே போதும், நம்ம டீம்ல இருந்து அப்ரூவ் பண்ணிடுவோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ், வீடியோஸ் மற்றும் யூடியூப்ல நம்ம பேச முடியாத சில தகவல்களை கூட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நம்ம ஷேர் பண்றோம். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஆஞ்சநேயர் கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் மிக மிக முக்கியமான தெய்வம். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர், ருத்ராவதாரமானவர். மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் அவதாரம் செய்தார். இன்றைய அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். காலையில நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த அற்புதமான சூட்சம மந்திர முறையை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமா நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போவது ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய ஜாதகம். எந்த டைம்ல அதை நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே பார்க்கலாம். விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், ஸ்ரீராமர்னு இவர்களுடைய ஜாதகத்தை நாம் பார்த்தாலே நமக்கு புண்ணியம். நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இது போன்ற தெய்வங்களின் ஜாதகத்தை பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஜாதகத்தை நீங்க வரையணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. இன்று காலையிலேயே நம்ம பூஜைகளை எல்லாம் முடிச்சிட்டு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்காக ஸ்பெஷலா பிரார்த்தனையும் முடிச்சிட்டு நம்ம ஜாதகத்தை வரைஞ்சிருக்கோம். சோ இதை நீங்க பார்த்தாலே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஆஞ்சநேயரை மனதார நினைச்சிட்டு இந்த ஜாதகத்தை பார்த்தாலே போதும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவது தாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய ஜாதகம். இதையே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பாருங்க. இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 1 மணிக்குள்ளாக நீங்க பார்த்துடுங்க. வெறும் 5 நிமிடங்கள் நாம் பார்த்தாலே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம்னா, முதலாவதாக லக்னம், அதாவது ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கு பாருங்க, அந்த கட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். லக்னத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. பொதுவாகவே லக்னம் தான் நம்ம ஜாதக கட்டத்துடைய முதலிடம். அதுல இருந்து தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில லக்னத்துல செவ்வாய், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான், 12ஆம் இடமான அயன சயனஸ்தானம் மோட்சஸ்தானத்துல கேது பகவான். இந்த வரிசையில தாங்க இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கிரகங்களையும் நீங்க மனதார நினைச்சுக்கிட்டே பாருங்க. இதே போல பொறுமையா நீங்க 5 நிமிடங்களுக்கு இந்த ஜாதகத்தை ரிப்பீட்டடா பாருங்க. பிறகு எப்பவும் ஆஞ்சநேயர் என் கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் இப்ப நம்ம டிஸ்பிளேல கொடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 18 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம்.
பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.